இன்னைக்கு மார்னிங்கே எழுந்து சுபேரோட பர்த்டே கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இது நாங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணியிருந்தோம். இவன் பர்த்டேக்கு தான் நாங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு இருக்கு. பிகாஸ் வந்து நானும் மேரேஜ் ஆயி கொஞ்ச நாள் படிச்சுட்டு, இப்ப படிக்கிறேன், வேலைக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம்ல எனக்கு கிடைச்ச இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே எனக்கு வந்து எப்படி சொல்றது, ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ இந்த மொமெண்ட்ட வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக, அதிரனையும் கூட்டுக்கிட்டு ஏன்னா அவன் என்னோட ஹாப்பினஸ்ல எல்லாத்துலயுமே அவனுமே கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டுட்டு, ஸோ நாங்க வந்து எல்லாருமே ஒண்ணா கிளம்பிட்டோம். அ பார்த்தீங்கன்னா, கேக் வாங்கணும் ஆக்சுவலி நாங்க எப்படி பிளான் பண்ணி வாங்குறோம்னா, அ ஒவ்வொருத்தவங்க பர்த்டேக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் வாங்கி ட்ரை பண்றோம். ஏய் இங்க நாங்க வாடா, வந்து ஏன்டா இப்படி கம்ஃபோர்ட்டா பண்ணிட்டு இருக்க? எல்லாருமே பர்த்டே பாய்க்கு சர்ப்ரைஸ் தானே குடுப்பாங்க. ஆனா நாங்க சர்ப்ரைஸ்லாம் குடுக்கல. சர்ப்ரைஸ்லாம் கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க வந்து பிளான் பண்ணி சரி ஓகே எந்த கேக் வாங்கலாம்? இத நம்ம யாருமே ஹேப்பி சாப்பிட்டதில்ல. பர்த்டே டு ஃப்ளேவர் யூ. என்னமோ தான் லைக் இந்த ட்ரீம் கேக் சொல்லுவோம்ல. லைக் அதுதான் ட்ரீம் கேக்லயே இது ஒரு விதம். ஸோ இத வாங்கலாம். எல்லாருமே டேஸ்ட் பண்ண மாரி இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பர்த்டேக்கு கொஞ்சம் ஜாலியா எல்லாருமே வெளிய போயிருந்தோம். ஆனா வேற டூமாட் வந்து ஒரேடியா ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். குழந்தைங்கலாம் இருந்தது வந்து அந்த இடத்துல அந்த மொமெண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அவனுமே ஹாப்பியா ஃபீல் பண்ணான். பிகாஸ் வந்து ஆ குழந்தைங்க இருக்கிறப்போ அந்த இடமே கொஞ்சம் லூட்டியா, சுட்டித்தனமா இருக்கும். இவங்கள சமாளிக்கிறது, ப்ளஸ் வந்து நாங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இதில வந்து நாங்க ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸும் இருக்காங்க 2 பேரு. அவங்களாம் நாங்க இப்ப தான் எனக்கு தெரிஞ்சு நாங்க அனுஷா நான் ஆல்ரெடி இன்னொருத்தவங்கள நாங்க ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம். இன்னொருத்தவங்க இப்ப தான் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே மீட் பண்ண மாரி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் மாரி இதெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்களலாம் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்தோம். ஆனா நாங்க வந்து கான்டாக்ட்ல தான் இருந்தோம். பட் ஆனா அதனால எங்களுக்கு வந்து கேஷுவலா ஆயிட்டாங்க அவங்க உடனே செட் ஆயிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாவம் கேக் கடைக்காரங்க கதறுவாங்க அங்க பாருங்க. எப்படி வச்சுட்டு நாங்க ஜாலியா அரட்டை அடிக்க வேற ஆரம்பிச்சுட்டோம். இதுல இவனுங்க 2 பேர் வேற எங்க ஓடுறானுங்க, எங்க ஓடியாரானுங்கன்னு எங்களுக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு கேக்க கட் பண்ணிட்டு நாங்க பண்ற அலப்பறை இருந்ததே அந்த கேக் ஷாப்ல. பாவம் கேக் ஷாப் ஓனரு. ஆனா ஆ ஒரு பர்த்டேன்னு வந்தா இந்த மாரி வெளிய போயிட்டு, கேக் வெட்டிட்டு, ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியா இருக்கப்போ, மத்தது ஏதோ வெட்டியா செலவு பண்ணுவோம். பட் இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸோட போறப்போ, செலவு பண்றப்போ கொஞ்சம் ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. அண்ட் எல்லாருமே சரி ஓகே நெக்ஸ்ட் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் விட்டுட்டு போயிட்டோம். சுபீர் ட்ரீட் தான். அவனே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போனோம். அப்புறம் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு, இங்க எனக்கு தெரிஞ்சு நாங்க மார்னிங் 10:00 போனோம். 10:00 நாங்க இழுத்து 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 ஒரு 12:00 ஆக்கிட்டோம். 12:00 மேல கேக் வெட்டிட்டு, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த கிஃப்ட் குடுக்கறது, லஞ்ச் முடிக்கிறது, ப்ளஸ் வந்து கேக் வெட்டுறது இப்படின்னு சொல்லி நாங்க ஈவினிங் 4:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு போகவே. இந்த வாட்ச் வாங்குற சீக்கிரம் தெரியல. வீட்டுக்கு போய் உடைச்சுட்டேன்ட்டு ஃபோன் வருது. அப்புறம் பார்த்தா இல்ல உடைக்கலாம் இல்ல. லைட்டா இதா இருக்கு. அது வந்து செட் பண்ணணும். கடைக்கு தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் உடனே செட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டானுங்க ரெடி பண்ணி. இவனுங்கள சமாளிக்கிறது ஒரு பக்கம்னா, என் பையன் ஒரு பக்கம் இருக்கிறான். அவனுங்க அப்புறம் இதுக்கு நடுவுல சதீஷ் வேற வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் லெபன்ல வந்து ட்ரீட் வச்சுட்டு இருந்தான். இரு இரு. ஒரு லெபன் போதும்டா. ஆக்சுவலி நாங்களுமே நேத்து அதுக்கு முந்தின நாள் போயிட்டு தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஒண்ணு போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகே. பட் நான் வந்து ஹைலி லெபன் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எங்க போனாலும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரே அட்டகாசம் தான். அப்புறம் ஃபைனலி ஒரு 4:00 ஆயிடுச்சு வீட்டுக்கு போக. பாய். இன்னொரு நாள்